Okay, metabolic response to injury. First page, basic concepts in homeostasis. இதுல வந்துட்டு கிளாசிக்கல் கான்செப்ட் என்னன்னா 3 பாயிண்ட் இருக்கு. The stability of the milieu interior is the primary condition for freedom and independence of existence. இது சொன்னது வந்து இந்த மிலியோ இன்டீரியர் யார் சொன்னது அப்படின்றது எம்சிக்யூ. கிளாடி பர்னார்ட். தட் இஸ் பாடி சிஸ்டம்ஸ் ஆக்ட் டு மெயின்டைன் த இன்டர்னல் கான்ஸ்டன்சி. கிளாடி பர்னார்ட். மிலியோ இன்டீரியர். அடுத்து வந்து ஹோமியோஸ்டாசிஸ் சொன்னது வந்து வால்டர் கெனான். அப்படின்னு என்னன்னா காம்ப்ளெக்ஸ் ஹோமியோஸ்டாட்டிக் ரெஸ்பான்சஸ் இன்வால்விங் த பிரெயின், நர்வ், ஹார்ட், லங், கிட்னி அண்ட் ஸ்ப்ளீன் ஒர்க் டு மெயின்டைன் த பாடி கான்ஸ்டன்சி. நம்ம பாடியை பார்த்துக்கோன்னு சொன்னது பர்னார்டு. அதுக்கு இதெல்லாம் இந்த ஆர்கன்லாம் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னது வால்டர் கெனானு. அடுத்து ஜான் ஹண்டர் என்ன சொன்னா ரெஸ்பான்ஸ் டு த இன்ஜுரி ஆர் இன் ஜெனரல் பெனிஃபிஷியல் டு த ஹோஸ்ட் and allow healing survival. So the response to any trauma injury is beneficial சொன்னது ஜான் ஹண்டர். ஸோ அடுத்த சம்மரி பாக்ஸில் கொடுத்துருக்கான் 3 பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹோமியோஸ்டாசிஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த நார்மல் பிசியாலஜி. ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ பெரிஆபரேட்டிவ் கேர் ஹெல்ப்ஸ் டு ப்ரிசர்வ் த ஹோமியோஸ்டாசிஸ், ஃபாலோஸ் த எலக்டிவ் சர்ஜரி. அடுத்து வந்து ரிசசிடேஷன், சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன் அண்ட் கிரிட்டிக்கல் கேர் கேன் ரிட்டர்ன் த சிவியர்லி இன்ஜூர்ட் பேஷண்ட் டு a situation in which the homeostasis becomes possible once again. ஸோ சர்ஜரியோ நம்ம என்ன ட்ராமாவோ கிரிட்டிக்கல் கேரோ இந்த ஹோமியோஸ்டாசிஸ் வந்து டிஸ்டர்ப் ஆயிடுது. ஸோ நம்ம அதை வந்து ஏதாவது இன்டர்வென்ஷன் பண்ணியோ இல்லை ரெசிஸ்டேஷன் பண்ணியோ இல்லை ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ பெரிஆபரேட்டிவ் கேர் கொடுத்தோ அதை வந்து நார்மலைஸ் ஆக்கணும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் டேபிள் த கிரேடட் நேச்சர் ஆஃப் த இன்ஜுரி ரெஸ்பான்ஸ். ஸோ மோர் சிவியர் த இன்ஜுரி த கிரேட்டர் இஸ் த ரெஸ்பான்ஸ். ஓகே, அடுத்து அந்த மாட்ஸ் இதெல்லாம் வரும், சிப்ஸ் அதெல்லாம் ஓகே. இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ரெகனைஸ் தட் ஜெனட்டிக் வேரியபிலிட்டி பிளேஸ் அ கீ ரோல் இன் டிட்டர்மினிங் த இன்டென்சிட்டி ஆஃப் த inflammatory response. So genetic factor plays an important role in the inflammatory response. In certain circumstances, the severity of the injury does not lead to a simple dose-dependent metabolic response, but rather leads to a quantitatively different response. So dose-dependent are not always possible. Okay. Sometimes different response kuda varala. Aduthu not only is the metabolic response graded, but it is also evolves with the time. So graded response irukku, it also evolves with the time. Ada time porthu maarite irukum the response. So in particularly the immunological sequel of the major injury evolved from a pro-inflammatory state driven primarily by the innate immunity system. Adha macrophages, neutrophils, dendritic cells. So main first ஒரு pro-inflammatory phase is mediated by innate system. அதுக்கடுத்து which will be converted into a CARS compensated anti-inflammatory response syndrome characterized by the suppressed immunity and diminished resistance to infection. Okay. அடுத்து இந்த கார்ஸ்ல என்ன வரும்ன்றது ரெண்டு மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அதான் எம்சிக்யூ. அங்க ஒன்று வந்து abbreviation compensatory anti-inflammatory response system. Aduthu because it leads to suppressed immunity and diminished resistance to the infection. Aduthu mediators of the metabolic response to the injury. So இதுக்கு முன்னாடி அந்த டெக்கில ஒரு ஃப்ளோ சார்ட் கொடுத்துருக்காங்கல்ல, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த figure 1.1 hypermetabolism and increased nitrogen excretion are closely related to the magnitude of the initial injury and show a graded response. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து ஸ்டார்வேஜ் இந்த என்னென்ன டிசீஸோ அதை போட்டுக்கிறாங்க. ஒய் ஆக்சிஸ்ல வந்து ரெஸ்டிங் மெட்டபாலிக் ரேட்டு, அப்புறம் நார்மல் நைட்ரஜன் எக்ஸ்ட்ரீஷன் பார்த்துக்கிறாங்க. ஸோ மேஜர் ட்ராமா, மைனர் ட்ராமாலாம் ஒரு கிரேடட் ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஆனால் இதை ஒரு ஸ்டார்வேஷன்ல பார்த்தோன்னா நம்ம ரெஸ்டிங் மெட்டபாலிக் ரேட் வந்து அப்படியே பயங்கரமா டிப்ரெஸ்ட் ஆயிரும். ஸோ இந்த டயக்ராம் கொடுத்துட்டு அந்த ஸ்டார்வேஷன் பாயிண்ட்டை மட்டும் பிளாக் பண்ணிட்டு இட் இஸ் சீன் இன் விச் கண்டிஷன் அப்படி கேட்கலாம் எம்சிக்யூ. ஸோ ஸ்டார்வேஷன் வந்து கீழே போகுது கிராஃப். அடுத்து நைட்ரஜன் எக்ஸ்கிரீஷன்ல ஒன்றும் பெருசா இல்லை. அதுல என்ன நோட் பண்ணணும்னா ஒரு ஃபால் ஆகிட்டே இருக்கும் ஃபர்ஸ்ட் நைட்ரஜன் எக்ஸ்கிரீஷனு, அப்புறம் பிலோ அந்த இதுக்கு கிராஃப் கீழே போயிடும், நார்மலுக்கு விட கீழே, ஏன்னா ப்ரோட்டீனே இருக்காது பாடியில. ஸோ மீடியேட்டர்ஸ் ஆஃப் த மெட்டபாலிக் ரெஸ்பான்ஸ் டு இன்ஜுரி, அதுல அந்த கடைசில இருந்து ஒரு 5 லைன். ஆல்ட்ரேஷன் இன் த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சென்சிட்டிவிட்டி, hypersecretion of the prolactin and growth hormone in the presence of a low circulatory insulin-like growth factor 1, and inactivation of the peripheral thyroid hormones and gonad function. Of note, insulin antagonizing and pro-inflammatory
ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ அக்யூட் ரெஸ்பான்ஸ் மெட்டபாலிக் ரெஸ்பான்ஸ் டு இன்ஜுரியில் என்னென்னலாம் கம்மியாகும் அதிகமாகும் அதான் கேட்பான். ஓகே, அதான் எம்சிக்யூ. இதில் வந்து இன்சுலின் ரிலீஸ் வந்து கம்மியாகும், அப்புறம் சென்சிட்டிவிட்டி கம்மியாகும், ப்ரொலாக்டின் வந்து அதிகமாக செக்ரீட் ஆகும், க்ரோத் ஹார்மோன் வந்து அதிகமாக செக்ரீட் ஆகும், இன்சுலின் லைக் க்ரோத் ஃபேக்டர் வந்து கம்மியாகும். ஸோ இன்சுலின் லைக் க்ரோத் ஃபேக்டர், அப்புறம் வந்து தைராய்டு, இதெல்லாமே வந்து கம்மியாகுது. இதான் இங்கே எம்சிக்யூ. அதெல்லாம் கம்மியாகுதுன்னு தான் பார்க்கணும். அதான் மோஸ்ட்டாக எல்லாமே இன்க்ரீஸ் தான் ஆகும். இது மூணு மட்டும் பெரிஃபரல் தைராய்டு ஹார்மோன்னா T3, T4 to T3, T3 தான். அடுத்து இன்சுலின் லைக் க்ரோத் ஃபேக்டர், இன்சுலின், இது மூணும் டிக்ரீஸ் ஆகும். அடுத்து க்ரோத் ஹார்மோனோட ஆக்ஷன் என்னன்னா லைப்போலைட்டிக் ஆக்ஷன் இருக்கும், இன்சுலின் ஆன்டகனைசிங். வளரணும்னா நிறைய சுகர் தேவை அப்படின்னு வச்சுக்கோங்க. இன்சுலின் ஆன்டகனைசிங், அப்புறம் லைப்போலைட்டிக் ஆக்ஷன் அண்ட் ப்ரோ இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கு. ஸோ அடுத்து சம்மரி பாக்ஸ் 1.2, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நியூரோ எண்டோக்ரைன் ரெஸ்பான்ஸ் டு த இன்ஜுரி அண்ட் கிரிட்டிக்கல் ஸ்ட்ரெஸ். ஸோ இது வந்து 2 ஃபேஸா பிரிச்சுக்கிறாங்க. இது வந்து நியூரோ எண்டோக்ரைன் ரெஸ்பான்ஸ். இதுல வந்து இதுக்கு முன்னாடி பார்த்ததுல ஹார்மோன், இதெல்லாம் வந்து மெட்டபாலிக் ரெஸ்பான்ஸ்ல. ஸோ இதுல அக்யூட் ஃபேஸ், கிரானிக் ஃபேஸ். அக்யூட் ஃபேஸ்ல வந்து 3 ஹார்மோன் வருது, CAG. ஓகே, கார்டிசோல், அட்ரினலின், அப்புறம் வந்து குளுக்கோகான். கார்டிசோல், அட்ரினலின், குளுக்கோகான் 3 இருக்கு. ஸோ அக்யூட் ஃபேஸ்ல வந்து இந்த ஹார்மோன்ஸ்லாம் வந்து acute phase characterized by an actively secreting pituitary and elevated counter regulatory hormones. இந்த மூணும் changes are thought to be beneficial for a short term survival, ஆனா long termல வந்து it is not helpful. Okay, it will lead to chronic wasting. So chronic phaseல வந்து hypothalamic suppress ஆயிட்டு there will be low serum levels of the respective target organ hormones. Changes contribute to chronic wasting. So neuroendocrine response, acute phase mediated by cortisol, aldosterone and glucagon. In short term it is beneficial, in long term it leads to chronic wasting. அடுத்து next கீழ paragraphல the innate immune system, principally the macrophages, interacts in a complex manner with the adaptive immunity, that is T cells and B cells, generating the metabolic response to injury. Pro-inflammatory cytokines including IL-1, tumor necrosis factor alpha, interleukin 6, 8 are produced within the first 24 hours and act directly on the hypothalamus to cause the fever. ஸோ ஃபீவர் காசிங் இதெல்லாம் என்னன்னா சைட்டோகைன்ஸ்லாம் என்னன்னு பார்த்தோம்னா இன்டர்லூக்கின் 6, இன்டர்லூக்கின் 8, இன்டர்லூக்கின் 1, 6, 8, அப்புறம் TNF ஆல்ஃபா இதெல்லாம் ஹைப்போதலாமஸ்ல ஆக்ட் ஆகி ஃபீவர் காஸ் பண்ணும் இந்த ஃபர்ஸ்ட் 24 hours. அடுத்து such cytokines also augment the hypothalamic stress response and act directly on the skeletal muscle to produce proteolysis while inducing the acute phase protein production in the liver. So they also plays a role in the peripheral insulin resistance. So other important pro-inflammatory mediators include the nitric oxide synthetase, the inducible nitric oxide synthetase, and a variety of prostanoids, that's COX-2 அதெல்லாம். அப்புறம் வந்து changes in the organ function is induced by the endogenous factors such as endothelin 1, which causes vasoconstriction. So in this interleukin 1, 6, 8, TNF alpha ஓட என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்னு பார்த்துக்கணும். ஒன்று வந்து ஃபீவர் வித்தின் ஃபர்ஸ்ட் 24 hours, நெக்ஸ்ட் ப்ரோட்டியோலைசிஸ் காஸ் பண்ணுது. எதுக்கு காஸ் பண்ணுதுன்னா லிவர்ல வந்து அக்யூட் ஃபேஸ் ப்ரோட்டீன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகணும். இன்னொன்று பெரிஃபரல் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதர் ஃபேக்டர்ஸ் NOS, INOS, COX-2 அதெல்லாம். அடுத்து எண்டோத்திலின் 1 வந்து வாசோகன்ஸ்ட்ரிக்ஷன் காஸ் பண்ணும். அடுத்து நெக்ஸ்ட் MCQ வந்து அந்த டைமிங் வித்தின் ஹார்ஸ் ஆஃப் த அப்ரெகுலேஷன் ஆஃப் த ப்ரோ இன்ஃப்ளமேஷன். இதுக்கு காம்பன்சேட்டரி மெக்கானிசம் வந்து வரும். எண்டோஜினஸ் சைட்டோகைன் ஆன்டகனிஸ்ட் என்டர் த சர்க்குலேஷன். ஸோ இது ஒரு MCQ. வாட் ஆர் த எண்டோஜினஸ் சைட்டோகைன் ஆன்டகோனிஸ்ட்? ஸோ இன்டர்லுக்கின் 1 ரிசப்டார் ஆன்டகோனிஸ்ட், TNF சாலிபிள் ரிசப்டார் 55-75. இங்க எப்பயுமே கான்ஸ்டன்டா நடுவில் 65ன்னு கொடுத்து குழப்பம், அவ்வளவுதான். 65 வராது, 55-75 TNF SR அடுத்து இன்டர்லூக்கின் 1 ரிசப்டார் ஆன்டகோனிஸ்ட். அடுத்து ஃபர்தர் அடாப்டிவ் சேஞ்சஸ் என்னன்னா TH2 டைப் கவுண்டர் இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ். அதெல்லாம் என்னன்னா 4, 5, 9, 13. இது அந்த சாப்டர்லயே நம்ம பார்த்தோம். அந்த இம்யூனாலஜி சாப்டர்லயே TH1ல இருந்து என்ன வரும், 2ல இருந்து என்ன வரும், T ரெகுலேட்டரில இருந்து என்ன வரும், 17ல இருந்து என்ன வரும், அதெல்லாம் பார்த்தோம். ஸோ TH2ல இருந்து 4, 5, 9, 13 இது எல்லாமே வரும். ஸோ இதெல்லாம் வந்து 2 வந்து செகண்ட் பர்சன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். ஸோ எக்ஸ்ட்ரா செல்லார்
பேத்தோஜென்ஸ்ல இருந்து இது பண்ணோம். அதுக்கடுத்து கேன்சர் சர்வைலன்ஸ் அட்ஜுவன் இல்ல கேன்சர் இம்யூனிட்டியா மறந்துச்சு. இல்ல கேன்சர் அகைன்ஸ்டா இம்யூனிட்டி ஒண்ணு, இன்னொன்னு கேன்சர் சர்வைலன்ஸ் மட்டும் ஒண்ணு. ஞாபகம் இருக்கா? எது 1 2 குரூப்ல கூட போட்டியா அந்த எம்சிக்யூ? எது புரியல. TH1 TH2 ரெண்டு இருக்குல்ல? ஆமா ஆமா, ஒன்னு TH1 TH17 TH2 வராது. TH1 வந்து சர்வேலன்ஸ், இன்னொன்னு வந்து இதுன்னு நினைக்கிறேன். 1 தான் சர்வேலன்ஸ். ஒரு நிமிஷம். ஆன்டி டியூமர் ஆக்டிவிட்டி வந்து 17, டியூமர் சர்வேலன்ஸ் வந்து 1. ஸோ TH2ல தான் வந்து இந்த கவுண்டர், அதாவது அந்த சைட்டோகைன்ஸுக்கு என்ன சொல்றது, ஆன்டி டியூமர் ஆக்டிவிட்டி TH17, அப்புறம் சர்வேலன்ஸ் வந்து TH1. TH2ல வந்து இந்த 4 5 9 13லாம் வரும். இதெல்லாம் கவுண்டர் இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ். அப்புறம் TGF பீட்டா அதையும் சேர்த்துக்கணும். ஓகே, அந்த சாப்டர்ல பார்த்தீங்கன்னா அடுத்து இப்போ இந்த மாதிரி ப்ரொடியூஸ் TH2 மீடியேட்டட் இந்த கவுண்டர் இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ்லாம் ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படின்னா வந்து அது பேர் தான். ஹலோ, கேக்குது சொல்லு. ஸோ இந்த கவுண்டர் இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ்லாம் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னா அதுதான் கார்ஸ். எப்படி கூட எம்சி கேட்கலாம், கார்ஸ் இஸ் மீடியேட்டட் பை விச் ஆஃப் த ஃபாலோயிங் இன்டர்லூக்கின்ஸ் ஆர் விச் ஆஃப் த ஃபாலோயிங் அப்படின்னு கேட்கலாம். TH2 அதுல இருந்து வர்றது 4 5 9 13 TGF பீட்டா. ஸோ அடுத்து வந்து வித்தின் த இன்ஃப்ளேம்டு டிஷ்யூ த டியூரேஷன் அண்ட் மேக்னிடியூட் ஆஃப் த அக்யூட் இன்ஃப்ளமேஷன் as the return to the hemostasis are influenced by group of mediators known as the SPM. ஸோ இதெல்லாம் வெளியே நடந்துட்டு இருக்கு சர்க்குலேஷன்லாம். ஸோ அந்த டிஷ்யூக்குள்ளேயே, இன்ஃப்ளேம்டு டிஷ்யூக்குள்ளேயே சில மீடியேட்டர்ஸ் ரிலீஸ் ஆகும், அதுதான் SPM, அதாவது ஸ்பெஷலைஸ்ட் ப்ரோ ரிசால்விங் மீடியேட்டர்ஸ். ஸோ இது ஒரு MCQ. வாட் ஆர் த SPMs? லைபாக்சின்ஸ், ரிசால்வின்ஸ், ப்ரொடெக்டின்ஸ், மார்சின்ஸ். ஓகே, நான் MCQ போட்டு வச்சிருக்கேன், MLPRன்னு போட்டு வச்சிருக்கேன். ஓகே, MLPR, மார்சின்ஸ், லைபாக்சின்ஸ், ப்ரொடெக்டின்ஸ், ரிசால்வின்ஸ். அடுத்து so these endogenous resolution agonists orchestrate the uptake and clearance of the apoptotic PMN and microbial particles, reduce the pro-inflammatory cytokines and lipid mediators, as well as enhance the removal of the cellular debris in the inflammatory milieu. So the SPM ஓட வேலை என்னன்னா, இன்ஃப்ளேம் டிஷ்யூல இருக்கிற எல்லாத்தையும் டிப்ரைட்மெண்ட் மாதிரி பண்ணும். எந்தெந்த ப்ரோ இன்ஃப்ளமேட்டரி சைட்டோகைன்ஸ் இருக்கோ அதெல்லாம் தூக்கி விடும், டெப்ரிஸ் எல்லாம் தூக்கி விட்டுரும். அதெல்லாம் ஒரு மெலியூ, இன்டர்னல் மெலியூ மெயின்டைன் பண்றதுக்கு ட்ரை பண்றது தான் இந்த PSPMs. So thus both at the systemic level because of this endogenous cytokinase antagonist and at the local level the body attempts to limit the inflammation driven this homeostasis. Okay, அடுத்து systemic inflammatory response syndrome following major injury அந்த பாக்ஸ். ஸோ அதான் ஏற்கனவே பார்த்தாச்சு தான், 1 6 8 இந்த அதெல்லாம் வரும். TNF ஆல்பா, அப்புறம் ஆன்டாகோனிஸ்ட் என்னென்ன, அப்புறம் கவுண்டர் இன்ஃப்ளமேட்டரி ஹார்மோன்ஸ்லாம் என்னென்ன சொல்லியாச்சு. அடுத்து அந்த டேப்ல அந்த சம்மரி பாக்ஸ் கீழே, cortisol is immunosuppressive at high level. It acts synergistically with IL-6 to promote the hepatic acute phase response. Okay, ஸோ ஏற்கனவே அங்க பார்த்ததே பாயிண்ட் தான், ப்ரோட்டியோலைசிஸ் காஸ் பண்ணணும்னு பார்த்தோம்ல, இன்டர்லூக்கின் 6. ஸோ அதுல வந்து மெயினா வந்து இந்த அது கூட சேர்ந்து இந்த கார்டிசோலும் ஆக்ட் ஆகும். கார்டிசோலும் ஆக்ட் ஆகி ஹெப்பாட்டிக் அக்யூட் ஃபேஸ் ரெஸ்பான்ஸை இன்டியூஸ் பண்ணிவிடும். அடுத்து வந்து hyperglycemia may aggravate the inflammatory response via substrate overflow in the mitochondria, causing the formation of excess oxygen free radicals and also altering the gene expression to enhance the cytokine production. So இதனால தான் நம்ம போஸ்ட் ஆபரேட்டிவா கிளைசீமியா வந்து மெயின்டைன் பண்ணணும், நார்மோகிளைசீமியா. ஓகே, வந்து இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ் வந்து அக்ரவேட் பண்ணி விட்டுரும் by formation of free radicals and also alters the gene expression for the cytokine production. அடுத்து நெக்ஸ்ட் பேஜ், அந்த கீழ இருந்து மூணாவது, but an early and important player involves the NF-κ beta REL1A family of the transcription factor. இது எதுக்கு சொல்றாங்கன்னா, அந்த ஜீன்ஸ் ஃபார் திஸ் இது சொல்றான், மாலிகுலர் சேஞ்சஸ் இருக்குல்ல, அது நடக்கிறது வந்து இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபேக்டர்ஸ்ல தான் வந்து இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸ்லாம் நடக்கும். ஓகே, TNF-κ beta and RELA ஃபேமிலி. ஸோ அவ்வளோதான். இதெல்லாம் வந்து நியூரோ என்டோக்ரைன் ரெஸ்பான்ஸ், அப்புறம் மெட்டபாலிக் ரெஸ்பான்ஸ் டு இன்ஜுரி, இவ்வளோதான். ஸோ ஃபிகர் 1.2 பார்த்துருவோம். ஃபிகர் 1.2ல வந்து
சம்மரி மாதிரி கொடுத்துருக்கான். ஃபர்ஸ்ட் 24 hours to 48 hours என்னென்னலாம் இருக்குன்னா, there is a complex interplay between the neuroendocrine stress response and the pro-inflammatory cytokine response of the innate system. ஸோ பிளாஸ்மால என்னெல்லாம் எலிவேட் ஆகுது, ஏசிடிஹெச், ஜிஹெச், கார்டிசால், அட்ரினலின், குளுக்கோகான். அங்கே பார்த்த சிஏஜி, அப்புறம் ஏசிடிஹெச், ஜிஹெச். ஜிஹெச் என்ன பண்ணுன்னு ஏற்கனவே சொன்னேன், வளரணும். ஸோ வந்து குளுக்கோஸை வந்து அதாவது ஹைப்பர் கிளைசீமியா காஸ் பண்ணும், லைப்போலைசிஸ் காஸ் பண்ணும். ஓகே, அடுத்து அட்ரினலின், கார்டிசால் ரெண்டுமே வந்து ஹெப்பாட்டிக் குளுக்கோனியோஜெனிசிஸ் காஸ் பண்ணும். அடுத்து குளுக்கோகான் வந்து ஹெப்பாட்டிக், குளுக்கோகானும் ஹெப்பாட்டிக் அக்யூட் ஃபேஸ் புரோட்டீன் சிந்தசிஸ். அடுத்து ஃபீவர் காசிங் இதெல்லாம் பார்த்தாச்சு. அடுத்து எதெல்லாம் கம்மியாகும்னு சொல்லிட்டேன். அதில் ஒன்னே ஒன்று அவன் தியரியில கொடுக்காதது வந்து டெஸ்டோஸ்டிரான். இன்சுலின், இன்சுலின் லைக் growth ஃபேக்டர், T3, டெஸ்டோஸ்டிரான் இதெல்லாம் கம்மியாகும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும்னு நினைச்சிட்டு இருப்பான். ஸோ டிக்ரீஸ்ட் எதுன்னு தான் கேட்பான் எம்சிக்யூல. அடுத்து இன்னேட் இம்யூன் சிஸ்டம் வந்து மெயின்லி மேக்ரோஃபேஜஸ் வந்து அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டமோட இன்ட்ராக்ட் பண்ணும். அதான் அந்த ஏரோ மார்க்கு. அதுக்கடுத்து அந்த பாத்வே வந்து அஃபரண்ட் நாசிசெப்டிவ் பாத்வே மூலியமா பிரெயின் போயிட்டு அங்க வந்து ஹைப்போதலாமஸ்ல இருந்து இந்த ஆக்ஷன்லாம் நடக்குது இன்ஜுரி ஆனதுக்கு அப்புறம். ஓகே, ஸோ அடுத்து வந்து மெட்டபாலிக் ரெஸ்பான்ஸ் டு இன்ஜுரி அண்ட் ட்ராமா, எப் அண்ட் ஃப்ளோ மாடல். ஸோ ஃபர்ஸ்ட் பிசியலாஜிக்கல் ரெஸ்பான்ஸ் டு இன்ஜுரி என்னன்னா ஆர்ஏசி. ஓகே, ரெஸ்ட், அனபாலிசம், ரெஸ்ட், அனரெக்சியா, கெட்டபாலிசம். இது மூணு தான், ரெஸ்ட், அனரெக்சியா, கெட்டபாலிசம். So the changes are designed to aid survival of the moderate injury in the absence of the medical intervention. ஸோ எதுவும் இல்லைன்னா பேஷண்ட் ஏதாவது ட்ராமா பேஷண்ட் வெளியேந்து ஏதாவது ஷிஃப்ட் பண்றோம்னா இந்த மூணு இதுதான் மெயின், ரெஸ்ட், அனரெக்சியா, கெட்டபாலிசம். நம்ம பாடியே அதை பார்த்துக்கும். ஓகே, ஸோ அடுத்து வந்து இந்த எப் அண்ட் ஃப்ளோ மாடல் சொன்னது வந்து டேவிட் குட்பர்ட்சன். ஓகே, ஸோ எப் ஃபேஸ் பிகின்ஸ் அட் த டைம் ஆஃப் இன்ஜுரி அண்ட் லாஸ்ட் ஃபார் 24 hours to 48 hours. இது ஒரு எம்சிக்யூ. when does it startனா at the time of injury and it lasts for 24 to 48 hours. It may be attenuated by proper resuscitation but not completely abolished. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். it is never completely abolished. நம்ம வந்து கம்மி பண்ணலாம் resuscitate பண்ணி இந்த எப் ஃபேஸை. so it is characterized by hypovolemia, decreased basal metabolic rate, reduced cardiac output, hypothermia, lactic acidosis. பேசிஸா எப் ஃபேஸை ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு ஷாக், ஒரு ஹைப்போவலிமிக் ஷாக்கை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்துட்டு ஹார்மோன்ஸ் ரெகுலேட்டிங் திஸ் எப் ஃபேஸ் என்னென்னு பார்த்தோம்னா கார்டிசால், அங்க அட்ரினலின் சொன்னேன், இங்க வந்து ஆல்டோஸ்டிரான். இந்த ரெண்டையே கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. கார்டிசால் இங்க சாரி இங்கேயும் வருது, கேட்டகோலமின்ஸ்னா அட்ரினலின், நார் அட்ரினலின் தான். அடிஷனலா ஆல்டோஸ்டிரான் சேர்த்துக்கோங்க. ஓகே, ஆல்டோஸ்டிரான் எப்படி வருதுன்னா பை ரெனின் ஆக்டிவேஷன் ஆஃப் த ரெனின் ஆஞ்சியோடென்சின் சிஸ்டம். ஸோ எப் ஃபேஸ் இஸ் மீடியேட்டட் பை தீஸ் ஹார்மோன்ஸ். அடுத்து ஃப்ளோ ஃபேஸ் வந்து லாஸ்ட் ஃபார் 3 to 10 days. ஓகே, ஸோ இந்த ஃப்ளோ ஃபேஸ் வந்து அப்படியே எஸ்ஐஆர்எஸ் மாதிரி இருக்கும், அவ்வளோதான். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த ஃபேஸ்ல தான் வந்து there will be mobilization of the energy resource for the recovery and the repair. So it is characterized by tissue edema. ஸோ ஒரு 3-10 நாள் நம்ம சர்ஜரி பண்ணுமோ இல்லை ட்ராமா ஆனதுக்கப்புறம் 3 to 10 daysல என்னெல்லாம் நடக்கும். ஸோ டிஷ்யூ எடிமா இருக்கும், பிஎம்ஆர்லாம் அதிகமாகும், ஹைப்பர் மெட்டபாலிசம் ஆயிரும், கார்டியாக் அவுட்புட் ஏன்னா காம்பன்சேட்டரி ரெஸ்பான்ஸ்லாம் வந்துருச்சு, அப்புறம் ஃபீவர் வரும், லியூகோசைட்டோசிஸ், increased oxygen consumption and increased gluconeogenesis. Okay, so the flow phase, இந்த flow phase தான் ரெண்டா பிரிக்கிறாங்க. Okay, flow phaseல வந்து initial catabolic phase வந்து 3 to 10 days. அதுக்கு அடுத்து anabolic phase. Anabolic phase வந்து it may last for weeks if the extensive recovery and repair are required following the serious injury. So F phase 24 hours to 48 hours, flow phase catabolism வந்து 3 to 10 days, anabolism it happens for weeks. ஓகே, எப் ஃபேஸ் ஹார்மோன்ஸ்லாம் என்னன்னா கேட்டகோலமைன், கார்டிசோல், அல்டோஸ்டிரான். அடுத்து கீழே ஒரு ஃப்ளோ சார்ட் இருக்கு. அந்த மேஜர் கேட்டபாலிக் அண்ட் அனபாலிக் சிக்னலிங் பாத்வே இன்வால்வ் இன் ஸ்கெலட்டல் மசில் ஹோமியோஸ்டாசிஸ். இதே ஃப்ளோ சார்ட் சபிஸ்டன்லயும் இருக்கு, இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா கொடுத்துருக்கான். இதுல இந்த இதுல இருக்கு தெரிஞ்சிட்டாலே போதும். ஸோ இன்ஜுரி ஆகும்போது நம்மளுக்கே தெரியும் அட்ரோபி ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஹைப்பர்ட்ரோபி வந்து மசில்ல சொல்றேன், அட்ரோபி வந்து ஆக ஆரம்பிச்சிடும், ஹைப்பர்ட்ரோபி மெக்கானிசம்லாம் வந்து கம்மியாயிடும். ஸோ இந்த ஹைப்பர்ட்ரோபியை மீடியேட் பண்றது வந்து இன்சுலின் லைக் growth factor 1. ஓகே, ஸோ இதுல வந்து இந்த ஏகேடி இருக்குல்ல, அந்த ஏகேடி பாஸ்பாரிலேஷனை வச்சு தான் கேட்பான். இதுல எக்ஸ்பிளைன் பண்ணல. அந்த ஏகேடி வந்து டீபாஸ்பாரிலேட் ஆயிரும். நார்மலா பாஸ்பாரிலேட் ஆயிடுச்சுன்னா நமக்கு ஹைப்பர்ட்ரோபி அதாவது மசில் growth இருக்கும். அந்த ஏகேடி டீபாஸ்பாரிலேட் ஆகிறதுனால அட்ரோபி ஆக ஆரம்பிச்சிடும் மசில்லாம்.
அட்ரோபி பாத்வே எப்படி ஸ்டிமுலேட் ஆகுதுன்னா இட் இஸ் மீடியேட்டட் பை TNF alpha அண்ட் மயோஸ்டாட்டின். ஓகே, அதுல வந்து அந்த 3 ஜீன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்னு NFK பீட்டா, இன்னொன்னு வந்து FOXO, இன்னொன்னு வந்து மயோடி. இதுல வந்து மயோஸ்டாட்டின் வந்து மயோடியில ஆக்ட் ஆகும், TNF alpha வந்து NFK பீட்டால ஆக்ட் ஆகும். இந்த FOXO தான் இம்பார்ட்டன்ட். இந்த FOXO வந்து இட்ஸ் நெகட்டிவ். அந்த FOXO வந்து இன்ஹிபிட் பண்ணி வச்சிருக்கிறது வந்து அந்த AKT. ஓகே, இது இவ்வளவு ஞாபகம் வச்சுட்டா போதும். இதுல ஸோ FOXO வந்து டீபாஸ்போரிலேட் ஆக ஆரம்பிச்சுன்னா அட்ரோபி ஆயிரும். அது பாஸ்போரிலேட்டட் பை AKTனா இட் காசஸ் மசில் ஹைப்பர்ட்ரோபி. இதுதான் அவ்வளவுதான் இதுல. அடுத்து இதுல ஒரு 3 இ லைகேசஸ் 3 கொடுத்துருந்தான். ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டா அதுல ஹைலைட்டா தெரிஞ்சது சப்ஸ்டன்ல தான். ஒரு 3 இ லைகேசஸ் இருக்கும். ஒன்னு வந்து அட்ரோகின், இன்னொன்னு MRF1, இன்னொன்னு E3 alpha 1. இப்படி ஏதாவது லைகேஸ் பத்தி கேட்டா 1 முடிகிறதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் ஒன்னு ஸ்பெஷல் நேம் வந்து அட்ரோகின். அவ்வளவுதான் இந்த ஃப்ளோ சார்ட். அடுத்து நெக்ஸ்ட் பேஜ் போயிடலாம். அடுத்து சம்மரி பாக்ஸ் 1.5 பர்பஸ் ஆஃப் த நியூரோஎண்டோக்ரைன் சேஞ்சஸ் ஃபாலோயிங் த இன்ஜுரி. ஸோ எதனால இதெல்லாம் ஆக்டிவேட் ஆகுனா இட் ஷுட் ப்ரொவைட் எசென்ஷியல் சப்ஸ்டேட் ஃபார் சர்வைவல், போஸ்ட்போன் அனபாலிசம், அப்புறம் ஆப்டிமைஸ் போஸ்ட் டிஃபென்ஸ். இமீடியட்டா நம்மளுக்கு அனபாலிசம் தேவையில்லை. அப்போதைக்கு பாக்டீரியா அதுக்கு அகேன்ஸ்டா இன்ஜுரி அப்போ டிஃபென்ஸ் தான் தேவை. ஸோ அனபாலிசம் வந்து போஸ்ட்போன் பண்றதுக்கும் இது நியூரோஎண்டோக்ரைன் ரெஸ்பான்ஸ் தேவை. திஸ் மே பி ஹெல்ப்ஃபுல் இன் த ஷார்ட் டர்ம், but long term, especially to the severely injured patient who would otherwise not have survived without the medical intervention. Okay, so அதான் முன்னாடி சொன்ன பாயிண்டே தான். அடுத்து key catabolic elements of the flow phase of the metabolic stress response. So இதுல ஒரே ஒரு பாயிண்ட் தான் அந்த பேரால. during the response to the injury not all tissues are catabolic. Okay, இது ஒரு true or false statement. அடுத்து hypermetabolism. Hypermetabolism is the majority of the trauma patients, except possibly those with the extensive burn, demonstrate energy expenditure approximately 15 to 25% above the predicted healthy resting value. 2 MCQ. ஹைப்பர் யாரில் இருக்காதுன்னா இந்த இன்ஜுரியிலேயே வந்து இந்த பேர்ன் இன்ஜுரியில மட்டும் இது ஒரு எக்ஸெப்ஷன். அது ஒரு MCQ. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அபவ் நார்மல் லெவல்னா 15 to 25%. அடுத்து இந்த ரைட் சைட் மேல வந்துருங்க. fourth line in particular central thermo dysregulation, increased sympathetic activity, abnormalities in wound circulation, that is ischemic areas produce lactate, which must be metabolized by the Cori cycle, and the hyperemic areas cause an increase in the cardiac output. Increased protein turnover and nutritional support may all increase the patient energy expenditure. ஸோ எதனால இந்த ஹைப்பர் மெட்டபாலிசம் நடக்குதுன்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் திஸ். இதெல்லாம் தான் அந்த இன்க்ரீஸ் சிம்பத்தட்டிக் ஆக்டிவிட்டி, லாக்டேட் அதிகமாகிறதுனால. அடுத்து ஹைப்பரிமிக் ஏரியாஸ் காசிங் கார்டியாக் இன்க்ரீஸ் கார்டியாக் அவுட்புட். அப்புறம் இதெல்லாம் அதனால புரோட்டீன் டர்ன் ஓவர் அதிகமாயிட்டு நம்ம பேஷண்டோட எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிடும். ஸோ சம்மரி பாக்ஸ்ல hypermetabolism is mainly caused by an acceleration of the energy dependent metabolic cycles. It is limited in modern practice on account of elements of the routine critical care. So alteration in skeletal muscle protein catabolism. So daily turnover rate humans la muscle protein எவ்வளோனா 1 to 2% per day. அடுத்து இதுல வந்து ஒரு diurnal cycle வந்து ஃபாலோ பண்ணும். அது ஒரு MCQ. அடுத்து நெக்ஸ்ட் பேஜ்ல இந்த ஃபர்ஸ்ட் பேரல வந்து ஒரு fourth line. The major site of protein loss is the peripheral skeletal muscle. Although nitrogen loss also occurs in the respiratory muscle, predisposing the patient to hypoventilation and chest infection, and in the gut, reducing gut mobility. Cardiac muscle appears to be spared. இதான் கேட்டது, which muscle is spared in the hypermetabolism or this proteolysis அப்படின்னு கேட்பான். ஓகே, ஸோ cardiac muscle alone is spared. Okay, major site for protein loss is peripheral skeletal muscle. அடுத்து ரெஸ்பிரேட்டரி மசில்ஸும் அஃபெக்ட் ஆகும். அதனால தான் ரெஸ்பிரேட்டரி மசில்ஸ் அப்புறம் கட்ல இருக்க மசிலும் அஃபெக்ட் ஆகும். அடுத்து under extreme conditions of the catabolism, urinary nitrogen loss can reach
14 to 20 gram per day. That is equivalent to the loss of 500 gram of skeletal muscle per day. Okay. So இது ரெண்டுமே வேல்யூ வந்து இதுல கொஞ்சம் இந்த நம்பர்ஸ்லாம் மனப்பாடம் தான் பண்ணி ஆகணும். 14 to 20 gram per day ஒரு நாளைக்கு போகும், which is equivalent to 500 gram of muscle mass. It is remarkable that the muscle catabolism cannot be inhibited fully by providing the artificial nutritional support as long as the stress response continues. So இதுதான் தெரிஞ்சுக்கணும். ஓகே, நம்ம வந்து அந்த ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸை வந்து கம்மி பண்ணணும். அதை விட்டு சும்மா டிபிஎன் கொடுக்குறோம் அது கொடுக்குறோன்ட்டு போஸ்ட் ஆப்ல பண்ணிட்டு இருந்தோம்னா அது அவ்வளோலாம் வேலை இது கம்ப்ளீட்டா வந்து ரிப்ளினிஷ் பண்ணாது நம்ம ஆர்டிஃபிஷியலா கொடுக்குற நியூட்ரிஷனல் சப்போர்ட். அடுத்து நெக்ஸ்ட் பேரா, the predominant mechanism involved in the wasting of the skeletal muscle is the ATP dependent ubiquitin proteasome pathway. இது ஒரு MCQ. Muscle catabolism is mediated by which pathway? Ubiquitin proteasome pathway. ATP dependent ubiquitin proteasome pathway. அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து lysosomal cathepsin. மூணாவது வந்து calcium calpain pathway. ஓகே, மோஸ்டா மீடியேட் பண்றது யூபிக்யூட்டின் பாத்வே தான். செகண்ட் அடுத்து மிச்சம் ரெண்டும் ஆல் ஆஃப் த அபவ் எக்ஸெப்ட் அப்படி கேட்பான். லைசோசோமல் கெத்தப்சின், இன்னொன்னு கால்சியம் கால்பைன் பாத்வே. அடுத்து நெக்ஸ்ட் பேரால in the critically ill patient, muscle weakness may be further worsened by the development of the critical illness myopathy. So இந்த மாதிரி protein loss நடக்கிறது ஒரு ஃபேக்டர். இது கேட்பான், how is a patient affected, protein status affected, muscle weakness in post-op case. Now one is by proteolysis, second is by this critical illness myopathy. Okay, it's a multi-factorial condition. That is skeletal muscle wasting summary box. It provides the amino acids for the metabolic support of the central organ or tissue, is mediated by ubiquitin proteasome pathway, can result in immobility and contribute to the hypostatic pneumonia and death if prolonged and excessive. தெரிஞ்சதுதான். இப்போ இந்த டயக்ராம் ஃபிகர் 1.5 விட்டுட்டோம். ஃபிகர் 1.5 வந்து பெரிஃபரல் டிஷ்யூஸ், அப்புறம் வந்து சென்ட்ரல் டிஷ்யூஸ். பெரிஃபரல் டிஷ்யூஸ் வந்து மசில், அடிப்போஸ் டிஷ்யூ, ஸ்கின்னு, அங்க இருந்துலாம் வந்து அமினோ ஆசிட்ஸ் வந்து மொபிலைஸ் ஆகும். எஸ்பெஷலி அந்த ரெண்டு அமினோ ஆசிட் வந்து இப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று வந்து குளூட்டமைன், இன்னொன்று அலனைன். ஓகே, குளூட்டமைன் அலனைன் இன் பார்ட் ஃப்ரம் த irreversible degradation of the branch chain amino acids. ஓகே, அடுத்து ஸோ அதெல்லாம் வந்து சென்ட்ரல் டிஷ்யூஸ்க்கு வந்து மொபிலைஸ் பண்ணுவோம். அதெல்லாம் லிவருக்கு அக்யூட் ஃபேஸ் ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் பண்ணுவோம், இம்யூன் சிஸ்டத்துக்கும் அந்த வூண்ட் சைட்டுக்கும். ஸோ ஹவு இஸ் திஸ் குளூட்டமைன் அண்ட் அலனைன் ஃபார்ம்டு அப்படின்னு கேட்பான். அது அந்த டிஸ்கிரிப்ஷன்ல லாஸ்ட் லைன் இருக்கு பாருங்க, irreversible degradation of the branched chain amino acids. அதாவது கேன்சர். அடுத்து alteration in the hepatic protein metabolism, the acute phase protein response. So turnover rate 1 to 2% per day சொல்லியாச்சு. அடுத்து the liver has a relatively small mass 1.5 kg but a much high protein turnover, that is 10 to 20% per day. skeletal muscle தான் மோஸ்டா மெயினா மசில் மாஸ் நம்ம அதுல வந்து. ஆனா அதுல வந்து சர்ஃபேஸ் ஏரியா லார்ஜா இருந்தாலும் ப்ரோட்டீன் டர்ன் ஓவர் வந்து லெஸ். லிவர் வந்து 1.5 kg தான், பட் 10 to 20% per day ப்ரோட்டீன் டர்ன் ஓவர் பண்ணும். அடுத்து ஹெப்பாட்டிக் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் டிவைடட் ரஃப்லி 50-50 between the renewal of the structural protein and the synthesis of the export protein. Albumin is the major export protein, அது ஒரு MCQ, and is renewed. What is the rate of renewal of albumin? Is around 10% per day. So the transcapillary escape rate of albumin is about 10 times the rate of synthesis. இது ஒரு MCQ. Transcapillary escape rate of albumin is 10 times that of the synthesis. So and the short-term changes in the albumin concentration are most probably due to the increased vascular permeability. So the stress response அப்போ எப்படி இதெல்லாம் அதிகமாகுதுன்னா லீக் ஆகுதுன்னா because of the increased vascular permeability. So albumin transcapillary exchange may be increased 3-fold following major injury or sepsis. Okay, some 3-fold வந்து ஒரு MCQ. How many times increase ஆகுது அப்படின்னு. அடுத்து இந்த பேஜ்ல அவ்வளவுதான். அந்த ஃபிகர் 1.6ல வந்து அந்த 3 என்சைம் இருக்கு. ஸ்பெசிபிக் புரோட்டீன் வித் யூபிக்யூட்டின் ஃபார் டீக்ரேடேஷன். இந்த E1, E2, E3 அதை மட்டும் என்னன்னு பார்த்துக்கணும். அந்த E1 வந்து யூபிக்யூட்டின் ஆக்டிவேட்டிங் என்சைம், E2 வந்து யூபிக்யூட்டின் கான்ஜுகேட்டிங் என்சைம், அப்புறம் வந்து மூணாவது வந்து யூபிக்யூட்டின் லைவேஸ். இந்த பாத்வே மீடியேட் பண்றதுல இந்த 3 என்சைமும் ஆக்டிவேட்டிங் என்சைம், கான்ஜுகேட்டிங் என்சைம், அப்புறம் இன்னொன்று வந்து லைகேஸ், அதை ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும்.
அடுத்து அதுல ஞாபகம் வச்சுக்கணும்னா ஸோ அந்த ப்ரோட்டீன்ஸ்லாம் பிரேக் டவுன் ஆகி ஒலிகோபெப்டைட்ஸாக ரிலீஸ் ஆகும். ஒலிகோபெப்டைட்ஸ்ல இருந்து ட்ரைபெப்டிடைல் பெப்டிடேஸ் ஹார்மோன் ஆக்ட் ஆகி அது இண்டிவிஜுவல் அமினோ ஆசிட்ஸாக பிரேக் ஆயிடுது. ஸோ அந்த ஹார்மோன் பேர் வேணா தெரிஞ்சுக்கலாம், ட்ரைபெப்டிடைல் பெப்டிடேஸ். அப்புறம் அந்த மெயினா அந்த யுபிக்யூட்டின் புரோட்டீன் இந்த 3 என்சைம் E1 E2 E3 ஆக்ட் ஆயிட்டு அது பிரேக்அப் ஆகி ஃபர்தர் பிரேக் டவுனுக்கு ஹெல்ப் பண்றது வந்து 26S புரோட்டியோசோம். இவ்வளோ டீட்டெயிலாக போக மாட்டான்னு நினைக்கிறேன். அடுத்த பேஜ். So அடுத்து IL-6 particularly promote the hepatic synthesis of the positive acute phase protein, that is fibrinogen and C-reactive protein. The acute phase protein response as a double-edged sword. இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் MCQ வந்து இது IL-6 is to promote the hepatic synthesis of positive acute phase protein. அது என்னன்னு கேட்போம். பாசிட்டிவ் acute phase proteins-லாம் என்னென்னு. ஒன்று வந்து CRP, இன்னொன்று வந்து fibrinogen. அடுத்து நெக்ஸ்ட் பேரா. So the plasma concentration of other liver export proteins, the negative acute phase reactants fall acutely following injury. Albumin வந்து ஒரு எக்ஸாம்பிள். நெகட்டிவ் அதான் ஆல்புமின் லெவல் வந்து டிஸ்கிரீஸ் ஆகுது. நெகட்டிவ் அதான் இன்க்ரீஸ்ட் டிரான்ஸ்கேப்புலரி எஸ்கேப் ஆகும், இல்லைனா மைக்ரோவாஸ்குலர் பெர்மியபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகி அந்த நெகட்டிவ் அக்யூட் ஃபேஸ் ப்ரோட்டீன்லாம் லீக் ஆக ஆரம்பிச்சிடும் வெளியே. ஸோ ஹெப்பாட்டிக் அக்யூட் ஃபேஸ் ப்ரோட்டீன் சம்மரி பாக்ஸ். பாசிட்டிவ் ரியாக்டன், நெகட்டிவ் ரியாக்டன். பாசிட்டிவ் வந்து அதிகமாகும், நெகட்டிவ் வந்து கம்மியாகும், அவ்வளவுதான். அடுத்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்ல அந்த ஃபர்ஸ்ட் பேரா லாஸ்ட் 2 lines. ஃபாலோயிங் ரொட்டீன் அப்டாமினல் சர்ஜரி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் மே பர்சிஸ்ட் ஃபார் அப்ராக்சிமேட்லி டேஷ் 2 weeks. இது ஒரு MCQ. ரொட்டீன் சர்ஜரிக்கு அப்புறம் 2 weeks இருக்கும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து. நெக்ஸ்ட் பேரால தேர்ட் லைன். the mainstay of management of insulin resistance is IV insulin infusion. ஓகே, போஸ்ட் ஆப்பா. அடுத்து ஒரு கீழ இருந்து ஒரு 3வது லைன். ICUs to adopt a more conventional approach to the glycemic control. அதான் அந்த ஸ்லைடிங் ஸ்கேல் பார்த்து எலிவேட் ஆனா மட்டும் இன்சுலின் கொடுக்கறது, அது அந்த அப்ரோச்சா அடாப்ட் பண்ணிட்டாங்க இப்போ இதனாலதான். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் ப்ரோட்டீன் கெட்டபாலிசம், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், ஹைப்பர் மெட்டபாலிசம் இதெல்லாம் முடிஞ்சது. அடுத்து வந்து சேஞ்சஸ் இன் த பாடி காம்போசிஷன் ஃபாலோயிங் த இன்ஜுரி. இதுலயும் நிறைய நியூமரிக்கல்ஸ் தான். 70 ஏஜ் மேல்ல வந்து ஃபேட் எவ்வளவு இருக்கும், ஃபேட் ஃப்ரீ மாஸ் எவ்வளவு இருக்கும். அந்த ஃபேட் ஃப்ரீ மாஸ் தான் லீன் பாடி மாஸ். லீன் பாடி மாஸ் வந்து 57 kg இருக்கும், ஃபேட் வந்து 13 kg. அந்த லீன் மாஸ் 57 வந்து 3ஆ பிரிச்சுக்கணும். மெஜாரிட்டி இஸ் கம்போஸ்ட் ஆஃப் வாட்டர், தட் இஸ் 42 kg, புரோட்டீன் 12 kg, மினரல் 3 kg. அப்புறம் புரோட்டீனே ஃபர்தரா பிரிக்கிறாங்க. ஸ்கெலட்டல் மசில், நான் ஸ்கெலட்டல் மசில்ல. நான் ஸ்கெலட்டல் மசில் 8 kg, ஸ்கெலட்டல் மசில் வந்து 4 kg. அப்புறம் வாட்டரை 2ஆ பிரிச்சுக்கணும், இன்ட்ரா செல்லார், எக்ஸ்ட்ரா செல்லார். இதுல எது அதிகம்னாவது ஞாபகம் வச்சுக்கணும். அட்லீஸ்ட் இன்ட்ரா செல்லார் தான் அதிகம், 28 liters. அதுல ஹாஃப் தான் வந்து எக்ஸ்ட்ரா செல்லுலர். அதே மாதிரிதான் மசில்லையும் ஹாஃப் தான். நான் ஸ்கெலட்டல் மசில் வந்து 8 kg, ஸ்கெலட்டல் வந்து அதுல ஹாஃப் 4 kg. ஸோ அதான் அந்த சார்ட்லையும் கொடுத்துருக்காங்க, அந்த டயக்ராம்லையும். அடுத்த கீழே அது கீழே the main labile energy reserve in the body is the fat and the main labile protein reserve is the skeletal muscle. ரெண்டுமே MCQ. மெயின் labile energy reserve வந்து fat, labile protein reserve skeletal muscle. அடுத்து ஒரு 3 லைன் தள்ளி, within the lean tissue each 1 gram of nitrogen is contained with 6.25 gram of protein, which is contained in approximately 36 gram of wet weight tissue. Okay, இதெல்லாம் ஏதோ ஒரு MCQ-ல மாத்தினாங்க, dry weight tissue அப்போ ஏதோ மாத்தி உயிரா வாங்குறாங்க. சோ weight tissue வந்து டாக்டர் டுடோரியல்ஸ் போன GT-ல கேட்டிருந்தாங்க. டாக்டர் டுடோரியல்ஸ்ல இந்த கால்குலேஷன் இதெல்லாம் அல்டிமேட்டா இப்படிலாம் போட்டு குழப்புனா எப்படிரா. சரி, வெட் வெயிட் டிஷ்யூ 36 கிராம் எடுத்துக்கிட்டோம்னா அதுல வந்து 6 எவ்வளவு இருக்கும்னா 6.25 gram of protein இருக்கும், 1 gram of nitrogen இருக்கும். So thus loss of 1 gram of nitrogen in urine is equivalent to the breakdown of 36 gram of wet weight lean tissue. ஸோ ஏற்கனவே பார்த்தோம், பர் டே வந்து 14 to 20 கிராம் வரைக்கும் போகுதா நைட்ரஜனு. அப்ப அதை வச்சு இன்டூ 36 டிவைட் பண்ணா அவ்வளோ 500 கிட்ட வரும். அது 500 கிட்ட லாஸ்ட் லைன்ல போட்டுருக்காங்கல 500 grams of weight. Okay. So protein turnover in the whole body is of the order of 150 to 200 gram per day. A normal human ingests 70 to 100 gram protein per day. The normal excretion வந்து 14 gram per day nitrogen. அடுத்து
ஸோ இந்த ஸ்டார்வேஷன் ஹங்கர் ஸ்ட்ரைக்கர்ஸ் எவ்வளோ நாள் உயிர் வாழ முடியும், அது ஒரு எம்சிக்யூ. 50 to 60 days. அடுத்து ஆட்டோ கெனபாலிசம்னா என்னன்னா, அந்த இன்ஜுரி செப்டிக் கண்டிஷன்ஸ்ல எல்லாம் என்ன ஆகுன்னா இந்த அடாப்டேஷன் வந்து இருக்காது. ஓகே, அந்த என்ன சொல்றது, இந்த யூரினரி எக்ஸ்கிரீஷன் வந்து கம்மி ஆகாது. அதுதான் வந்து ஆட்டோ கெனபாலிசம், ரிசல்ட்டிங் இன் கண்டினியூயிங் யூரினரி நைட்ரஜன் லாஸ் ஆஃப் 10 to 20 gram per day, which is equivalent to 500 gram of weight lean tissue. So அடுத்து next pageல, as with total starvation, once loss of body protein mass has reached 30 to 40% of the total, survival is unlikely. இதுவும் ஒரு important percentage. Okay, body protein வந்து 30 to 40% loss ஆயிடுச்சுன்னா can't survive. அடுத்து next பேரால வந்து அந்த 6 to 10 liters within 24 hours. Body weight increases immediately on resuscitation with the expansion of extracellular water by 6 to 10 liters within 24 hours. So thereafter, even with optimal metabolic care and nutritional support, total body protein will diminish by 15% in the next 10 days. In marked contrast, it is now possible to maintain the body weight and nitrogen equilibrium following major elective surgery. So how this is achieved? By the help of blocking the neuroendocrine stress response with epidural. இதனால தான் epidural வந்து onco surgery, பெரிய surgery எல்லாம் கொடுக்குறாங்க to dampen this thing, and providing early oral or enteral feeding, and careful intraoperative management of the fluid balance. So இது மூணுமே MCQ கேட்கலாம். How you can block the neuroendocrine response: epidural analgesia, early enteral or oral feeding, அப்புறம் intraoperative fluid balance. இந்த மேல அந்த டயக்ராம்ல அதான் கொடுத்துருக்கான். அதுல என்ன கேட்பானா, அதுல அந்த மூணையும் மறைச்சிருவான், எது என்னன்னு கேட்பான். அதே இதே ஸ்டார்ட்டை கொடுத்துட்டு இந்த ரெட் கலர் என்ன, கிரீன் கலர் என்ன, வயலட் கலர் என்ன. ரெட் வந்து செப்சிஸ் அண்ட் மல்டி ஆர்கன் ஃபெயிலியர்ல வந்து வெயிட் வந்து அதிகமாகும். ஓகே, ஏன்னா அது வந்து ஒரு செப்சிஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஷாட்ல, அதனால வெயிட் கெயின் இருக்கும் அந்த பேஷண்ட்லாம். போக போக அப்புறம் லாஸ் ஆகும். ஆனா அன்காம்ப்ளிகேட்டட் மேஜர் சர்ஜரியில டிக்ரீஸ் ஆகும், வெயிட் லாஸ் இருக்கும். ஸ்டார்வேஷன்ல இன்னும் சிவியரா இருக்கும். கேட்டா அதுல செப்சிஸ் அண்ட் மல்டி ஆர்கன் ஃபெயிலியர், அந்த ரெட் கலர் தான் கேட்பான். அடுத்து தென் changes in the body composition following major critical illness. Summary box: catabolism leads to a decrease in the fat mass and skeletal muscle mass. Body weight may paradoxically increase because of the expansion of the extracellular fluid space. அடுத்து avoidable factors that compound the response to the injury. இதுக்கு முன்னாடி ஒரு இந்த சைடு கொஞ்சம் எழுதி வச்சிருக்கேன். இந்த அக்யூட் ஃபோர்ஸ் புரோட்டீனை பத்தி அங்கங்க எங்கேயோ கேட்ட மாதிரியே எனக்கு ஒரு ஞாபகம், அதனால அதை கொஞ்சம் எழுதி வச்சிருந்தேன். ஆல்புமின் ஒன்று நெகட்டிவ் அக்யூட் ஃபேஸ் புரோட்டீனு. மற்ற என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும்: டிரான்ஸ்ஃபெரின், டிரான்ஸ்தைரட்டின், ரெட்டினால் பைண்டிங் புரோட்டீன், தைராக்சின் பைண்டிங் குளோபுலின், அடுத்து இன்சுலின் லைக் growth ஃபேக்டர், ஃபேக்டர் 12. இது எல்லாமே வந்து நெகட்டிவ் அக்யூட் ஃபேஸ் ரியாக்டன்ட். ஓகே, இன்னொரு வாட்டி சொல்றேன்: albumin, transferrin, transthyretin, retinol binding protein, thyroxine binding globulin, insulin like growth factor, factor 12. இது எல்லாமே நெகட்டிவ் அக்யூட் ஃபேஸ் புரோட்டீன். இது எல்லாமே டிக்ரீஸ் ஆகும் நம்ம இதுல அது இன்ஜுரிக்கு அப்புறம். நெக்ஸ்ட் அவாய்டபிள் ஃபேக்டர்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஃபேக்டர் 12. ஓகே, இது எங்க இருந்தது சார்? இல்ல, இது எங்கயோ இருந்தது. இது எல்லாமே கொடுத்திருக்காங்க. எதுல இருக்குன்னு தெரியல. சாவில இருந்து எழுதிருப்பேனா ஒருவேளை? ஆமா, இருக்கலாம். இது எங்கயோ கேட்ட மாதிரி இருந்துச்சு, அதை தெரிஞ்சுக்கணும்னு எழுதி வச்சிருந்தேன் நான். சாபிஸ்டன்ல இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் அவாய்டபிள் ஃபேக்டர்ஸ் என்னென்னே ஒரு எம்சிக்யூ, அந்த ஹெட்டிங்லாம்: கண்டினியூங் ஹெமரேஜ், அதாவது வால்யூம் லாஸ், அப்புறம் ஹைப்போதெர்மியா, டிஷ்யூ எடிமா, டிஷ்யூ அண்டர் பெர்ஃபியூஷன், ஸ்டார்வேஷன், இம்மோபிலிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் வால்யூம் லாஸ் போயிடுவோம். During simple hemorrhage, pressure receptors in the carotid artery and the aortic arch and the volume receptors in the wall of the left atrium initiate the afferent nerve input to the central nervous system, resulting in the release of the both aldosterone and ADH. இதுல ரெண்டு MCQ. pressure receptor எங்க இருக்கும், volume receptor எங்க இருக்கும்? volume receptor வந்து wall of the left atrium, pressure receptor வந்து carotid artery and aortic archல இருக்கும். So they cause அந்த nerve inputs போயிட்டு it will release the aldosterone and ADH. So எப்படி ஆச்சுக்கலாம், வால்யூம் லாஸ் ஆகும்னா அதுக்கு வால்யூமை கன்சர்வ் பண்ணும். ஸோ டயரிசிஸ் நடக்கூடாது. ஸோ ADH இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி தான் ஆல்டோஸ்டிரான் ரிலீஸ் ஆகும். ஸோ பெயின் கேன் ஆல்சோ ஸ்டிமுலேட் த ADH ரிலீஸ். ஸோ ADH acts directly on the kidney to cause the fluid retention,
Decreased pulse pressure stimulates the juxtagranular apparatus in the kidney, which directly activates the renin-angiotensin system, which in turn increases the aldosterone response. So ADH, aldosterone ரெண்டு தான். aldosterone வந்து renin-angiotensinனால பல்ஸ் பிரஷர் கம்மியா இருந்தனால, ADH வந்து பெயின்னால கூட வரும். அடுத்து next parallel third line, the net effect of the ADH and aldosterone result in the natural oliguria observed after the surgery and conservation of the sodium and water in the extracellular space. So the tendency towards water and salt retention is exacerbated by the resuscitation with the saline rich fluids. So post-op la patient urine வரல anuria present ஆறனா அதுக்கு ரீசன் வந்து அதிகமா resuscitate பண்ணிடுறதா saline rich fluid வச்சு. போஸ்ட் ஆப்பாவே வந்து வாட்டர் சோடியம்லாம் ரீட்டைன் ஆகும். அதனால இப்ப யூரின் வரலன்றனால நம்ம ஃப்ளூயிட் அடிச்சு தள்ளிட்டோம்னா அதிகமா ரெசிஸ்டேட் நம்ம ஓவர் ரெசிஸ்டேட் பண்ணா இட் எக்ஸாசர்பேட் தி சிச்சுவேஷன். எடிமா அதெல்லாம் வந்துரும். அதுவே ஒரு saline rich fluid வந்து யூஸ் பண்ண கூடாது அந்த மாதிரி கண்டிஷன்ல. அது சலைனே நம்ம யூஸ் பண்ண கூடாது ஆக்சுவலா. போஸ்ட் ஃப்ளூயிட்ஸ் போஸ்ட் ஆப்ல பிடி தான் கொடுக்கணும். ஓகே, salt and DNS அந்த மாதிரி தான் கொடுக்கணும். ஓகே, so salt and water retention can result in not only peripheral edema but also visceral edema in the stomach. So இந்த visceral edema ஆயிடுச்சுன்னா reduced gastric emptying, அதனால ஒழுங்கா சாப்பாடு எடுத்துக்க மாட்டான், அதனால ஹாஸ்பிட்டல் ஸ்டே வந்து அதிகமாயிடும். So next page la careful limitation of the intraoperative administration of the balanced crystalloid so that there is no net weight gain following elective surgery has been proven to reduce the post-operative complications and the length of the stay. So pre-op post-op weight பார்த்து அவன் ஏத்த மாதிரி fluid கொடுக்கணுமா. அடுத்து ஹைப்போதெர்மியால வந்து even mild hypothermia results in 2 to 3-fold increase in the post-operative cardiac arrhythmias and increased catabolism. So important point இது, hypothermia will cause cardiac arrhythmia and increased catabolism. So randomized trials have shown maintaining the normothermia by an upper body forced air heating cover reduces wound infection, cardiac complication and bleeding and transfusion requirement. So warming வந்து கொடுத்தோம்னா இன்ஃபெக்ஷன் குறையுது, கார்டியாக் காம்ப்ளிகேஷன் குறையுது, ப்ளீடிங் குறையுது. நெக்ஸ்ட் டிஷ்யூ எடிமால வந்து அந்த இன்க்ரீஸ்டு கேப்லரி லீக் இஸ் மீடியேட்டட் பை என்னென்னா அதான் எம்சிக்யூ. சைட்டோகைன்ஸ், ப்ராஸ்டனாய்ட்ஸ், பிராடிகைனின், நைட்ரிக் ஆக்சைடு. ஓகே, இதுல பிராடிகைனின் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, மற்றெல்லாம் கூட கெஸ் பண்ணி எழுதுற மாதிரி தான் இருக்கும். சைட்டோகைன், ப்ராஸ்டனாய்ட், நைட்ரிக் ஆக்சைட்லாம் திரும்ப அங்க பார்த்ததே தான் பார்த்துருக்கோம். இங்க எக்ஸ்ட்ரா வந்து பிராடிகைனின். அடுத்து சிஸ்டமிக் இன்ஃப்ளமேஷன் அண்ட் டிஷ்யூ அண்டர் பர்ஃபியூஷன். இதுல வந்து லாஸ்ட் 3 lines, மெயின்டைனிங் நார்மோகிளைசிமியா வித் இன்சுலின் இன்ஃபியூஷன் டியூரிங் கிரிட்டிக்கல் இல்னஸ் ஹஸ் பீன் ப்ரொபோஸ்ட் டு ப்ரொடெக்ட் த எண்டோதீலியம், probably in part via the inhibition of the induced NOS induced nitric oxide release. ஸோ அந்த நம்ம ஏற்கனவே பார்த்த பாயிண்ட் தான், அந்த இன்ஃப்ளமேட்டரி மீடியேட்டர் அந்த INOS ரிலீஸை வந்து கம்மி பண்ணோம்னா நம்ம நார்மோகிளைசிமியா மெயின்டைன் பண்ணா போதும். அப்பதான் அந்த ஃப்ரீ ரேடிக்கல் ஜென்ரேஷன் வந்து கம்மியாகும். அதனாலதான் தேவைப்பட்ட ஐவி இன்சுலின் வந்து கொடுக்கணும் போஸ்ட் ஆப்பா நார்மோகிளைசிமியா மெயின்டைன் பண்ண. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்வேஷன்ல வந்து during starvation the body is faced with an obligate need to generate glucose to sustain cerebral energy metabolism, that is 100 gram of glucose per day. அது பிரெயினுக்கு எவ்வளவு தேவை அதான் எம்சிக்யூ, 100 gram of glucose per day. This is achieved in the first 24 hours by mobilizing glycogen stores and thereafter by the hepatic gluconeogenesis from amino acids glycerol and the lactate. அடுத்து எம்சிக்யூ வந்து அந்த பிராக்கெட்ல இருக்கதான். The main source of amino acids for the hepatic gluconeogenesis வந்து அந்த proteolysis ஆகிறது மூலியமா தான் பார்த்தோம் முன்னாடியே. நெக்ஸ்ட் provision of 2 liters of IV 4% dextrose /0.18% sodium chloride as maintenance IV fluid for surgical patients who are fasted provides 80 gram of glucose per day and has significant protein sparing effect. ஸோ ஓடி முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து மெயின்டெனன்ஸ் ஃப்ளூயிடா நம்ம வந்து பிடி அந்த மாதிரி பிடின்னு ஞாபகம். அது ஆக்சுவலா இது எக்ஸாக்டா இது பிடியான்னு தெரியல. 4% dextrose with 0.18% NaCl. ஸோ அப்படி கொடுத்தோம்னா இட் வில் ப்ரொவைட் 80 gram of glucose per day. அதனால ப்ரோட்டீன் ஸோ ப்ரோட்டியோலைசிஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணலாம். அடுத்து மாடர்ன் கைட்லைன்ஸ் அண்ட் லாஸ்ட் 4 lines on fasting prior to anesthesia allow intake of clear fluids up to 2 hours before the surgery. Carbohydrate drink at this time reduces perioperative anxiety and thirst and decreases the post-operative insulin resistance.
ஸோ அடுத்து இம்மொபிலிட்டியில ஒண்ணுமே இல்லை பெருசா எம்சிக்யூ. அவாய்டன்ஸ் ஆஃப் unnecessary bed rest and active early mobilization வந்து பண்ணணும் to avoid the muscle wasting. அடுத்து கான்செப்ட்ஸ் பிஹைண்ட் த என்ஹான்ஸ்டு ரிகவர் ஆஃப்டர் த சர்ஜரி. அதுல வந்து எம்சிக்யூ வந்து ஒரு 10 லைன் தள்ளி நடுவுல, ஃபார் எக்ஸாம்பிள் பீட்டா பிளாக்கர் அண்ட் ஸ்டாட்டின்ஸ் ஹவ் பீன் ஷோன் டு இம்ப்ரூவ் த லாங் டேர்ம் சர்வைவல் ஆஃப்டர் த மேஜர் சர்ஜரி. இது ஒரு 1 எம்சிக்யூவா கேட்கலாம், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்டா கொடுக்கலாம். பீட்டா பிளாக்கர்ஸ் அண்ட் ஸ்டாட்டின் improve the long term survival after the major surgery. The last line, epidural analgesia is no longer recommended for the laparoscopic surgery. Okay. அடுத்து patient controlled analgesia is usually sufficient. Adjuncts such as one shot spinal diamorphine and or 6 to 12 hour infusion of IV lidocaine have been suggested to be opioid sparing to improve the gut function and enhance the overall recovery. So opioid sparing analgesia என்னன்னு கேட்பான். One shot of spinal diamorphine or 6 to 12 hour infusion of the IV lidocaine improves the gut function and recovery. So summary box, proactive approach to prevent unnecessary aspect of the surgical stress response. Minimally access technique use பண்ணோம். Blockade of the afferent painful stimuli, அதாவது epidural analgesia, spinal analgesia, wound catheters அதெல்லாம். அடுத்து மினிமலைஸ் பீரியட்ஸ் ஆஃப் ஸ்டார்வேஷன், அப்புறம் ஏர்லி மொபிலைசேஷன். அடுத்து இந்த ஒரு டயக்ராம் 1.10 இருக்கு, அது வந்து எராஸ் ப்ரோட்டோகால். ஓகே, ஸோ ட்ரெடிஷ்னல் கேர் அப்போ எப்படி இருக்கு, எராஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து ஃபங்க்ஷனல் கெப்பாசிட்டி வந்து நல்லா இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஓகே, அடுத்து இந்த ஃபிகர் 1.9 லைட்டா பார்த்துடலாம். ஃபிகர் 1.9ல வந்து wound, ஹைப்போதெர்மியா, ஹைப்போடென்ஷன், பெயின் அதான் பார்த்ததே தான். ஸோ அட்ரினோ சிம்பத்தட்டிக் ஆக்டிவேஷனு, அப்புறம் சைட்டோகைன் கேஸ்கேட் ரிலீஸ், இதெல்லாம் ஃபீவர், அக்யூட் ஃபேஸ் ரெஸ்பான்ஸ், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸு, ஃபியூட்டைல் சப்ஸ்ட்ரேட் சைக்ளிங், மசில் ப்ரோட்டீன் டீக்ரேடேஷன் இதெல்லாம் நடந்து இட் வில் லீட் டு கேட்டபாலிசம் அண்ட் இட் வில் இன்ஹிபிட் த அனபாலிசம். ஓகே, இதெல்லாம் இந்த ஃபேக்டர்ஸ்லாம் வந்து தான் எக்ஸாசிர்பேட் பண்ணுது அந்த மெட்டபாலிக் ரெஸ்பான்ஸ் டு இன்ஜுரியை. ஓகே, அவ்வளோதான். கொஞ்சம் நியூமரிக்கல்ஸ்லாம் இருக்கு, அதை மட்டும் பார்த்துக்கணும். கொஞ்சம் அந்த என்சைம்ஸ், இந்த ஹார்மோன் பேரு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு, அதெல்லாம் பார்த்துக்கணும். ஓகேவா, அவ்வளவுதான். Thank you yogesh. லாஸ்ட் மொமெண்ட்ல பார்த்துட்டு போகணும்னா இதுல வந்து ஃபிகர் 1.2 பார்க்கணும், அப்புறம் எல்லா சம்மரி பாக்ஸை பார்க்கணும். அதுக்கடுத்து போதும். லாஸ்ட் மொமெண்ட்ல இவ்வளவு பார்த்தாலே எப் ஃப்ளோ ஃபேஸ் அந்த ஒரு டயக்ராம், அந்த டயக்ராம் 1.4, 1.2, 1.4 ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து சம்மரி பாக்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து இதெல்லாம் அவ்வளோ பெருசா ஒன்றும் இல்லை. அந்த ஹார்மோன் பேர்லாம் லைட்டா பார்த்துக்கணும். நியூமரிக்கல்ஸ்லாம் எங்க இதெல்லாம் இந்த சாப்டர் லைட்டா அந்த நியூமரிக்கல்லாம் கடைசி நேரம் பார்த்து தான் போகணும். ஓகே, பாப்போம் நாளைக்கு. நாளைக்கு என்ன அடுத்து, நாளைக்கு என்ன சுகந்த் எடுக்கிறானா இல்ல யாரு எடுக்கிறா? அந்த என்ன சாப்டர்? சாஃப்ட் டிஷ்யூ சார்கோமா. எடுத்த முன்னாடி ஆமா ஆமா அத நீ எடுத்துரு. நாளைக்கு டெய்லி செகண்ட் சாப்டர் என்ன சாப்டர்? ஷாக்கா? சத்யா ஷாக் எடுத்துக்கோ. நாளைக்கு அதுக்கடுத்து சபிஸ்டல் என்ன சாப்டர் இருக்கு நீங்க பாக்குறேன். அதோட ஆன்கோ முடியும்னு நினைக்கிறேன் சபிஸ்டன்ல. போன் இருக்குல்ல, போன் அண்ட் சாஃப்ட் போன் இருக்கு, போன் தனியா இருக்கு, போன் டியூமர்ஸ், சாஃப்ட் டிஷ்யூ தனியா இருக்கு. போன் இருக்கும், போன் படிக்கிறதுக்கு இப்ப டைம் இருக்கா சார்? அதான் இது ராஜமேந்திரன் சார் போன் நான் படிச்சிருக்கேன், நான் வேணா சொல்றேன். டேய் போன் அவர் அப்பெல்லாம் கிடையாது. போன் வந்து இதுல படிக்கலனாலும் பரவாயில்ல சார். சார் ஆக்சுவலா இப்ப ரிவிஷன் தானே போயிட்டு இருக்கோம், நாங்க பாக்கல சார். போன வாட்டி பார்த்தம்போது போனஸா பார்க்க வேணாம்னு இருக்கு. ஆமா, போன் டியூமர்ஸ் நான் படிச்சிருக்கேன், நான் சொல்லிடுறேன். அப்படியா? சரி, மத்தவங்க எல்லாம் ஓகேனா ஓகே. எனக்கும் என்ன அண்டர்லைன் பண்ண மட்டும் வேணா சொல்லிடுறேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா கன்ஸ்ட்ரெயின் பண்ணி சொன்னா கூட போதும் சார். டெய்லியில படிச்சா போதும். சத்யா, டெய்லி ஆர்த்த படிக்கணும்டா. ஆமா ஆமா, கண்டிப்பா டெய்லி ஆர்த்த படிக்கணும். அவர் சொல்றாரு இஎன்டி படிக்காதீங்க, ஆப்தால் படிக்காதீங்க. அந்த வீடியோ நானும் பார்த்தேன். குரூப் ஃபார்ம் பண்ணுங்க, அதெல்லாம் கரெக்டா சொன்னாரு. எனக்கு என்னமோ அதுல யாரு ராஜமேந்திரன் சும்மா ஒரு வீடியோ போட்டார் சார், லாஸ்ட் 30 days 60 days ஏதோ இது ஓடாது, குரூப் ஃபார்ம் பண்ணி 4-5 பேரா உங்களை மாதிரி சின்சியரா ப்ரிப்பேர் பண்றவங்கள வச்சு படிங்கன்னாரு. அது ஒரு பாயிண்ட் உருப்படியா சொன்னாரு.
அதுக்கடுத்து இதை சொன்னாரு, அந்த ஸ்பெசிபிக் இதை பத்தி கேட்டாங்க. அவர் சொல்றாரு படிச்ச கான்செப்டே திரும்ப திரும்ப நல்லா தரவு பண்ணிட்டு போங்க அப்படின்னாரு. அப்புறம் நீங்க கேட்டான் இஎன்டி ஆஃப்டால் பெய்லி இஎன்டி ஆஃப்டால் ஆர்த்தோ படிக்காதீங்கன்னாரு. அதுல வந்து ஆஃப்டால வேணா விடலாம், இஎன்டி எல்லாம் கேட்பான், கண்டிப்பா கேட்பான். இஎன்டி கேட்பாங்க, ஏதாவது கண்டிப்பா கேட்பாங்க. அவ்வளவு வருது, இஎன்டி சாப்டர் கேட்பான், ஆர்த்தவும் கேட்பான். ஒரு கேள்வி ரொம்ப வராது, அது ஒண்ணு வேணா டீல்ல விடுறேன்னா விட்டு போயிரு. ஆர்த்தோல இந்த பாக்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தியா, மிரல்ஸ் கிரைட்டீரியா, மிரல்ஸ் பெத்தாலஜிக்கல் ஃபிராக்சர் கிரைட்டீரியா, கஸ்டிலோ ஆண்டர்சன் கிரைட்டீரியா, அப்புறமே சால்டர் ஹாரிஸ் கிளாசிபிகேஷன், இந்த மாதிரி ஸ்பைனல் பிரெங்கல்ஸ் கிளாசிபிகேஷன், அப்புறம் நர்வ் பெத்தாலஜி, நியூரோபிராக்சியாவோட அந்த இந்த கிளாஸ் அட்வான்ஸ் கிளாசிபிகேஷன், அந்த மாதிரி ஒண்ணு ஒண்ணா பார்த்து செலக்ட் பண்ணி படிச்சுட்டா கொஞ்சம் இதா இருக்கும் நினைக்கிறேன். அப்புறம் நீ ஹேண்ட் சர்ஜரி கேட்டிருந்தேல குரூப்ல, ஹேண்ட் சர்ஜரி படிக்கணும், நமக்கே இருக்கே தனி ஸ்பெஷாலிட்டி அது ஹேண்ட் சர்ஜரி. இல்ல சார், அது அப்படி சொன்னாலும் சரி சும்மா கேட்டேன். புரியல. இல்ல அப்படி சொன்னாலும் சரி கேட்டேன். உங்களோட ஹேண்ட் சர்ஜரி தான் தனி ஸ்பெஷாலிட்டி இருக்குல்ல, அதனால அதுல வராதோ அப்படின்னு. அதாவது கண்டிப்பா ஒரு 4-5 क्वेश्चन நம்ம தான்டா எலிஜிபிள், நம்மளும் தான்டா எலிஜிபிள் இதுக்கு. இல்ல சார், நான் என்ன சார் பண்றது, நான் செமிஸ்டரே என்ன ஒரு 2% 5% தான் படிச்சிருப்பேனே செமிஸ்டர். சரி ஃபர்ஸ்ட் டைம் செமிஸ்டர் 5% தான் படிச்சிருப்ப, ஓகே. அதுல ஜிஐடி உனக்கு ராஜமேந்திர நோட்ஸ்லயே வந்துரும், மத்ததெல்லாம் டீல்ல விடு. ஜிஐடி படி, அப்புறம் எதெல்லாம் எங்களோட கிளாஸ்ல பத்தியா அதை திரும்பி பாரு. அதுல நீ ஹேண்ட் மட்டும் லைட்டாவது பாத்துட்டு போ மேலோட்டமா. படிச்சிருக்கேன் சார், இந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மட்டும் ஏதாவது பாக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறேன் சார் டிஸ்டன்ல. பாரு டைம் இருக்காதா, நம்ம போயிட்டு தானே இருக்கோம், முடிச்சிருவோம் அழுத்திடுவோம், கவலைப்படாத. ஒரு 20 நாள்ல இன்னும் சின்சியரா உட்கார்ந்தோம்னு எனக்கு கொஞ்சம் டெய்லி क्वेश्चंस போடுறியா இவனே யோகேஷ்? நான் படிக்கிறதே இன்னையில இருந்தா சார் உட்கார்ந்திருக்கேன், என்ன போய் क्वेश्चन போடுறீங்க சார்? போடணும். சரி சரி क्वेश्चनலாம் போடல சார், அப்பப்போ அந்த மாதிரி இது வைக்கிறாங்க, ரேங்க் டெஸ்டே நிறைய வைக்கிறாங்க, அது எழுதுறதுக்கே அது போட்டா டிப்ரஷன் தான் போகுது. ஐயோ, நீங்க மேரா போட்டீங்களா? ஊர்ல மேர சொன்னாங்க, வேணாம் எதுக்கு அதெல்லாம் அப்படின்னு விட்டேன். மேரா போட்டு டிப்ரஷன் பாதியில எடுத்து போயிடலாம்னு நினைச்சிட்டேன். ஓகே, அடுத்து வந்து இந்த ஹெட் அண்ட் நெக் இருக்குல்ல, ஹெட் அண்ட் நெக் வந்து நான் தான் எடுத்தேன். நான் அந்த பழைய பிடிஎஃப் வச்சு எடுத்தேன். அதுல வந்து கொஞ்சம் மாடிஃபிகேஷன் இருக்கு. அந்த புது பிடிஎஃப் வச்சு ஜூவின் எடுக்கிறியா? ஓகே ஓகே. ஏன்னா இந்த சபிஸ்டன் ஹெட் அண்ட் நெக் வளவலன்னு கொடுத்துருக்கான். ஒரு பாலாஜியோட நல்லாதான் இருந்தது. டெய்லியும் இதையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. அந்த பிடிஎஃப் படிச்சாலே டெய்லி ஹெட் அண்ட் நெக்கும் இந்த ஹெட் அண்ட் நெக்கும் படிச்ச மாதிரி 2 சாப்டர் ஒண்ணா வச்சு முடிச்சிருக்கோம். அது பிடிஎஃப் பாத்துக்கலாம். அதுக்கு அடுத்த சாப்டர் பிரஸ்ட் தான். தேர்ட் சாப்டர் வந்து சப்ஜெக்ஷன் லீடர்ஷிப். நாளைக்கு சொல்லிட்டேன் கிளாஸ் என்னன்னு. நாளான்னைக்கு பெய்லிக்கு என்னது தேர்ட் சாப்டர் யாருக்கு தெரியும் நல்லா? தேர்ட் சாப்டர் நான் எடுக்கிறேன். என்ன டாபிக்? டிஷ்யூ ரிப்பேர். சரி, அதை எடுங்க சார், நீங்க அது வேணா எடுங்க. போன் வந்து இப்ப சாபி போன் வேணாம் சார், டெய்லி போனே படிக்கல இன்னும், கம்மியா இருக்கு சார் டைம். இல்ல போனுக்கும் வேணா அந்த பவர் பாயிண்ட் வேணா ஓட்டி விட்டுறலாம். சரி, பவர் பாயிண்ட் வேணா ஓட்டி விடு, ரெண்டுத்துக்கு சேர்த்து முடிச்சு விடுவோம் ஒரே அடியா. ஓகே ஓகே சரி, ஓகே பாப்போம். ஓகே ஓகே, थैंक यू. Thank you.